வணக்கம் அனைவருக்கும். வாழ்க தமிழ் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு 6வது இயலில் உள்ள துணைப்பாடம் பாய்ச்சல். பாய்ச்சல் எழுதியது க. கந்தசாமி. தெருமுனையில் ஏதோ சப்தம். ஆளோடி தூணை பிடித்து சுற்றி கொண்டிருந்த அழகுன்ற ஒரு சிறுவன் என்ன பண்ணுறான், தெருமுனையில் இந்த ஒரு சத்தத்தை கேட்டு வெளியே ஓடியாந்து அந்த தூணை பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கான். தலையை நீட்டி பார்த்தான். இவனை ஒத்த சிறுவர்கள் புழுதி பறக்க ஓடிக்கொண்டிருந்தார்கள். இவனை மாதிரி இருக்க சிறுவர்கள்லாம் அங்கே எங்கே ஓடின்னு இருக்கானுங்க. மண் அப்படியே தூத்திட்டு ஓடுறானுங்க. என்னவோ நடக்கிறது என்று நினைத்து சாலைக்கு வந்தான். தெருவின் முனையில் பெரிய கூட்டம். மேலும் கடகடவென்று இறைத்து கொண்டிருந்த ஊருக்கு இவன் புதிதாகியால் என்ன நடக்கிறது என்று தீர்மானிக்க முடியல. மேலே சத்தம் கேட்குது. இந்த பையன் இந்த ஊருக்கு புதுசுனால என்னன்னு அவனுக்கு தீர்மானிக்க முடியல. சரிங்களா? அடுத்தது நாதஸ்வரமும் மேளமும் ஒன்றாக இழைந்தது ஒலித்தன. இவன் குனிந்து பார்த்தான். 2 கால்கள் மின்னல் வெட்டி மறைவது போல துள்ளி பாய்ந்து சென்றது. அந்த கால்கள் மனித கால்களிலிருந்து மாறுபட்டு பச்சையா நீளமா என்று தீர்மானிக்க முடியாத நிறம், ஒரு மாதிரி நிறமாக இருக்கிறதே அவன் கண்டானா. சரி, அங்கே நாதஸ்வரம் மேலமாக கேட்குது, சத்தம் கேட்டுருக்கு. ஜனங்கள்லாம் குவிகிறாங்க. ஒரு பாய்ச்சல் மாதிரி ஒரு மனுஷன் அவன் குதிக்கிறான். அவன் மனுஷன் தானா என்ன மிருகமாக இவனால் நினைக்க முடியல. அந்த கால்கள் பச்சை நிறமாக நீளமான்ற தெரியாத அளவுக்கு நிறங்களால் பூசப்பட்டதாக இருந்துதான். சரி, ஆள் உயர குரங்கு ஒன்று மரத்தின் மேலிருந்து கீழே இறங்குவது தெரிந்தது. ஆள் உயர குரங்கு மரத்துலேருந்து கீழே இறங்குவது போல் அவனுக்கு தெரிஞ்சிச்சான். என்னடா இது குரங்கா மனுஷனா அப்படின்ற மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்லி அவன் பார்க்குறான். நான் அந்த கண்டை இவனால் நம்பவே முடியல. கண்ணுக்கு தெரிந்தது நிஜமா என்கிற தவிப்பு இந்த பையனுக்கு. இப்பொழுது தான் கண்டது குரங்கல்ல, அது அனுமார் நினைவு இவனுக்கு வந்தது. அது அனுமார் தான். மனதில் அனுமானை காணும் ஆவல் பெருக முண்டி அடித்து கொண்டு கூட்டத்திற்குள் நுழைஞ்சான். அனும வேஷம் போட்டவன் என்ன பண்ணியிருக்கா, அந்த ஊருக்குள்ளே நம்மளாம் இந்த பொங்கல் சீசன்லாம் இனிமே வருவாங்க பாருங்கள், நீங்கள்லாம் பார்ப்பீங்க இல்லையா? அப்பேற்பட்ட மனிதன் என்ன பண்ணுறான், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி வருவாங்க பாருங்கள் ஊருக்குள்ளே, அந்த மாதிரி அவன் நுழைஞ்சிருக்கான்னு சொல்லி இவன் நிதானித்து அந்த எல்லாரையும் தள்ளி அடித்து முந்தி கொண்டு இவனுக்கும் பார்க்கலான்னு ஒரு ஆசை அந்த கூட்டத்திற்குள்ளே நுழையிறான். அனுமார் வலது காலையும் இடது காலையும் மாறி மாறி தலையில் உதைத்து வேகமாக கைகளை வீசி நடக்க ஆரம்பிச்சாரா. அனுமர் கையை உதிரி அப்படி இப்படி ஒரு வேகமாக நடக்க ஆரம்பிச்சாரா. இவனும் கூட்டத்தோடு பின்னால் நடந்தான். இவனும் என்ன பண்ணுறான், கூட்டத்தோடு பின்னாடி நடக்கிறான். கொஞ்ச தூரம் சென்றதும் அனுமார் ஒரு கடையில் நெருங்கி வாழைத்தாரிலிருந்து வாழைப்பழங்களை பறித்து எட்டியவர்களெல்லாம் கொடுத்தாராம். குரங்கு எப்படி சேட்டெல்லாம் செய்யும், அந்த மாதிரி கடைக்கு பக்கத்தில் அந்த கடைக்குள்ளே இருக்கிற வாழைத்தாரிலேருந்து வாழை பழத்தை பிச்சு பக்கத்தில் இருக்க அநேகர்களுக்கு அவன் கொடுக்குறான். இவனுக்கும் அதில் ஒன்று கிடைத்தது. இந்த குட்டி பையன் அழகுக்கும் அதில் ஒன்று கிடைச்சிதான். பழத்தை பையில் வைத்து கொள்வதா என்பதை இவனால் தீர்மானிக்க முடியவில்லை. யோசித்து கொண்டிருக்கில் கூட்டம் வட்டமாக மாறியது. இவன் பின்னால் கொஞ்சம் நகர்ந்து மேலக்காரர் பக்கத்தில் நின்றார். இந்த பையன் கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் என்ன பண்ண, மேலக்காரர் அவங்க குரூப் கூட வருவாங்க பாருங்க, நாதஸ்வரம் வாசித்து மேலே அடிச்சுட்டுலாம். அவர் பக்கத்தில் நின்னாராம். சதங்கையும் மேளமும் நாதஸ்வரமும் ஒன்றாக எழுந்தின. காலிலலாம் ஜல் ஜல்னு சதம் கட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த சவுண்டு, மேலே சவுண்டு, நாதஸ்வரம், இதெல்லாம் ஒன்றா சவுண்டு கேட்டு தான் அனுமர் தாவி குதித்து குறுக்கும் நெடுக்குமாக பாய்ந்து சென்றார். அந்த ஆட்டக்காரங்களாம் என்ன பண்ணாங்க, ரோட்டில் காசு வாங்குவதற்காக வீடு வீடாக வருவாங்க. ரோட்டில் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த ஓசைக்கு ஏற்ற மாதிரி அனுமர் அங்கே இங்கே துள்ளி குடிச்சு அங்கே இங்கே ஓடுறாரு. நெடுக்குமாக பாய்ந்து வரார். நீண்ட வாள் மேலே சுழன்று சரவென்றுக்கு தரையில் படர்ந்து புழுதியை கிளைப்பது. மேலே தூக்கி வாள் டம்முன்னு தரையில் போடுறாரு. உடனே புழுதியெல்லாம் மண்ணு பறக்குது. அந்த சப்தத்தையும் ஆட்டத்தையும் தாங்கி கொண்டு இவனால் நிற்க இயலவில்லை. நிறைய பேருங்களுக்கு இந்த மேலே சத்தம் ஆத்திய சத்தம்லாம் பார்த்தா நிற்க முடியாது, நம்மளும் ஆடணும் போல தோணும் இல்லையா? அந்த மாதிரி அந்த பையனுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது. சரிங்களா? அதில் அடுத்தது பாருங்கள். உடம்பே தன் வசம் இருந்து போவது போல இருந்தது அந்த பையனுக்கு. கைகளை மார்போடு இருக்க அணைத்து கொண்டான். தானே அனுமனாக மாறுவது போல இவனுக்கு தோன்றியது. கால்களை தரையில் அழுத்தி ஊன்றிய அனுமனை பார்த்தான். இவனே அனுமனாக மாறுற மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு. அவனை என்ன பண்ணிட்டான், ஆட தொடங்குற மாதிரி அவனை நினச்சிட்டான். அப்படியே காலை ஊனி அழுத்தி அனுமரை பார்த்தாராம். அனுமார் கிரீச் கிரீச் என்று கத்திக்கொண்டே
பந்தல் காலை பற்றி மேலே சென்றார். அனுமர் சப்தம் ஏதுமில்லாமல் மரத்தின் மேலே ஏறி பந்தலில் மறைந்தார். அப்படியே டக்குனு பக்கத்தில் இருக்கிற பந்தலை மரத்து மேலே ஏறுறதும் இறங்குறதும் அந்த வேடிக்கை காட்டுவாங்கள்ல, மக்களுக்கு சிரிப்பு வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவர் காட்டிருக்கார். சிறிது நேரத்தில் அனுமர் டக்குன்னு காணாமல் போயிட்டார். மரத்து மேலே ஏறி பக்கத்து வீடுங்கள்லாம் இருக்குல்ல, அங்கங்கே குதிச்சுடுவாங்க. திடீரென்று மேலமும் நாதசரமும் துரிதகதியில் ஒலிக்க தொடங்கின. டகடகடகடன்னு ஸ்பீடாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதற்கென்று தெரியாமல் கூட்டம் திகைத்து பந்தலை நோக்கி அந்த நோக்குகையில் பெருங்குரல் எழும்பிற்று. அனுமர் பந்தல் கால் வழியாக கீழே இறங்கினார். போனது ஒரு இடம், வர்றது ஒரு இடமா என்ன பண்ணுறாரு, மற்றவங்களுக்குலாம் ஒரு சிரிப்பு, ஒரு வேடிக்கை காமிக்கிற மாதிரி பந்தல் நடுவாங்க பாருங்கள், குச்சி நட்டுருப்பாங்கல்ல, அங்கே மேலேருந்து சசன்னு இறங்கி வராரு. அனுமார் கால்களை தரையில் பதித்து உடம்பை ஒரு குலுக்கினாராம். இந்த நாய்க்குட்டி அதெல்லாம் பாருங்கள், கோழிங்கெல்லாம் மண்ணில் பதிஞ்சு படுத்துட்டு இருக்கோம்ல, நல்லா வெயில் அது எழுங்குறப்ப சிறகுகளை அப்படியே விரிச்சு கொஞ்சம் அசைகிறப்ப மண்ணெல்லாம் ஓதுறோம்ல, அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரா, அந்த கூட்டத்தை திகைத்து அந்த பந்தல் வழியாக என்ன பண்ணுறாரு, அவருடைய ஒரு குலுக்குறாரு. தரையில் பதித்து உடம்பை ஒரு குலுக்கினாரா. தீயின் ஜுவாலையில் மடிந்து அலை பாய்ந்தது. இது இங்கே பாருங்கள், இது எதுனா அப்படின்னா அந்த பந்தல் வழியாக வந்துட்டார். அனுமன் பந்தல் கால் வழியாக கீழே குதித்தார். அனுமர் வாளில் பெரிய தீப்பந்தம் கட்டி விட்டாங்களாம். அவங்க குரூப்லேயே கட்டி விட்டுறப்போ ஜுவாலை புகைவிட்டு கொண்டு இருந்துதான். கூட்டம் தானாகவே பின்னால் ஏன் நம்ம மேலெல்லாம் பற்றிக்கோம்ல, அதனால் பின்னாடி போனாங்களாம். அனுமர் கால்களை தரையில் பதித்து உடம்பை ஒரு குலுக்கினார். தீயின் ஜுவாலையில் மடிந்து அலை பாய்ந்தது. கைகளை தரையில் ஊன்றி அனுமர் கரணம் அடித்தாராம். அந்த நெருப்பு எரிஞ்சிக்கினே இருக்குது. அதிலே இவர் என்ன குட்டிக்காரன மாதிரி இவர் போட்டுருக்கிறாரு. சரிங்களா. சுருண்ட வாள் இவன் பக்கமாக விழுந்தது. குட்டி பையன் பக்கத்தில் விழுந்துதான். கூட்டம் அச்சத்தோடு கத்தியபடி, ஆமாம் பக்கத்தில் நெருப்பு விழுந்தா அப்படி தானே. இப்போ தீபாவளிலாம் போச்சு இல்லைங்களா, இப்போ பட்டாசு நம்ம கொளுத்துறாங்கன்னா நம்ம பக்கத்தில் விழுந்தால் நம்மளுக்கு ஒரு பக்குன்னு இருக்கும்ல, ஐயோ பற்றிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட்டம்லாம் கத்துனதாங்களாம். அனுமர் பெரிதாக சிரித்து கொண்டு நின்றாராம். அனுமர் நின்றதும் கூட்டம் கொஞ்சமும் அமைதியாயிற்று. அனுமன் ஒரு நிலையில் நின்ன பிறகு கூட்டமாக அமைதியாச்சா. முன்னோக்கி நகர்ந்து அனுமார் நேசப்பான்மையோடு சிரித்து வாளை மேலே தூக்கி சுற்றினார். வாளை கீழே ஒன்று பயந்தவங்க சிரிச்சுட்டு ஒரு திருப்பி வாழை தூக்கி சுருட்டி அவர் மேலே போட்டுட்டாராம். வேகம் கூட கூட்டம் இன்னும் முன்னால் நகர்ந்து வந்தது. அவர் இந்த சின்ன பசங்களாம் உங்கள் ஊரில் கூட இருப்பாங்க பாருங்கள், நம்ம சின்ன வயசில் யாராவது தெருவில் ஆடுறவங்க பாடுறவங்க அவங்க கூடவே போய் சுற்றிட்டு வருவோம்ல, எங்கே போகிறாங்களோ அவங்க போயிட்டு விட்டுட்டு வந்துடுவோம். சிலவங்க வீட்டுக்கு முன்னாடியே எட்டி பார்த்துட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இவர் நல்லா ஸ்பீடாக டான்ஸ் ஆட ஜனங்கள்லாம் நிறைய நெருக்கி பார்க்க ஆரம்பித்தாங்க. தீயின் ஜுவாலையை மெல்ல மெல்ல தணிந்துதான். அந்த வாலில் ஜுவாலை தணிஞ்சு போச்சு. நெருப்பு கீழே புரண்ட வாளை இவனை ஒத்த 2 பேர் தூக்கி வந்தார்கள். அந்த வாழை அணிஞ்சு போன வாழை 2 பேர் தூக்கினா, அது துணியில் தானே சுருட்டியிருப்பாங்க, தூக்கிட்டு வந்தாங்களாம். அழகு அவர்கள் அருகில் சென்றான். வெகு நேரமாக வாள் சுமந்து வருவது ஒருவனுக்கு கஷ்டமாக இருந்தது போலும். அருகில் அழகு சென்றதும் வாளை கொளுத்து விட்டு கைகளை நன்றாக உதிரியவாறு உன் பேர் என்ன என்றான். புரியுங்களா. அந்த வாழை கொடுத்துட்டு அந்த பையன் கீழே இருந்த வாழை அவருக்கு கொடுத்துட்டு உன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுமன் வேஷம் போடுவேன் அந்த குட்டி பையன்கிட்ட கேட்குறான். உடனே அந்த பையன் அழகு கூட வரலையா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கேட்குறான். இவன் தலையாசிச்சனா நான் வரேன் அப்படின்ட்டு சத்த வச்சுக்க வந்துடுறேன். அவன் கைகள் முசுப்பான வாளை தடவி விட்டான். அந்த வாழையை கழட்டிட்டு அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டாரு. நல்ல புசுன்னு இருக்கு. அவன் தடவி பார்க்குறான். அனுமன் நடையில் வேகம் கூடிற்று. அவருக்கு இணையாக வாளை தூக்கி கொண்டு இவனால் நடக்க முடியவில்லை. அனுமர் கூடவே ஓடினான். இந்த பையனுக்கு அந்த வாழை தூக்கினே நடக்க முடியல. புரியுதுங்களா. அந்த வாழை தூக்கினே அவன் ஓடுறான். வயிறு வலிக்க இனி ஓட முடியாது என்று இவன் இணக்கியில் அனுமர் நின்றார். இவன் தோளிலிருந்து வாழை இறக்கி போட்டுவிட்டு வெட்கத்தோடு கையை உதறி கொண்டான். வெயிட்டு குட்டி பையன்ல எப்படி தூக்க முடியும், தூக்கி கீழே போட்டு கையை உதறிட்டானா அந்த பையன். சரி, அடுத்தது பாருங்கள். கார் ஒன்று ஹார்ன் அடித்து கொண்டு வந்தது. ஒருவன் கைகளை நீட்டி காரை வழிமறைத்தானா. சரிங்களா. அனுமர் எரிச்சலுற்றார் போல வாளை சுருட்டி மேலே வீசி அவனை பின்னுக்கும் இழுத்தார். அந்த கார் டிக்கில் அப்படியே பிடிச்சி அந்த வால்லே பிடிச்சி காரை இழுக்கிற மாதிரி பண்ணாராம். தெரு ஃப்ரீயாக இருந்தாதானே இவங்க ஆட்டம் போட மாதிரி ஒரு கார் வந்தோடனே டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அதனால் ஒரு கோவம் வந்தது. நடிச்சிக்கினே இருந்தால் எங்கே ஆட்டம் வராதில்ல, அதனால பின்னுக்கு இழுத்தாராம். கூடியிருந்தவர் செம்ம விசில் அடித்தாங்களாம். சரிங்களா. கைகளை தட்டி அப்படியே விசில் பிறகுதான் ஒரு சின்ன சேட்டை மாதிரி தானே இது. அழகு தரையிலிருந்து எம்பி குதித்தான். அனுமார் செயல்களிலேயே இது ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் களிப்பூட்டுவதாகவும் இவனுக்கு இருந்தது.
சரிங்களா? அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜனங்களுக்கும் இது நல்லா தானே இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? கார் வேகம் குறைந்த மெல்ல ஊர்ந்து முன்னே வந்தது. மெதுவாக வர ஆரம்பித்தான் காருக்காரன். சரி, அனுமர் பின்னுக்கு நகர்ந்து சென்றார். அவரும் பின்னாலே வந்தார். காரில் இருந்தவன் பணத்தை எடுத்து அனுமர் பக்கம் நீட்டினார். இவங்கெல்லாம் காசுக்காக தானே அந்த மாதிரி ஆடுறாங்க. அந்த காரில் இருந்தவரும் பணத்தை நீட்டார். அனுமர் வேலைக்காரனை பார்த்தான். உடனே அவர் யார்? அந்த ரோட்டில் ஆடுறது இப்போ அவர் ஸ்டாரு. அவர் எப்படி கை நீட்டி வாங்குவார்? பக்கத்தில் இருந்த மேலக்காரனை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, கண்ணை நீட்டின உடனே அவன் அவசரம் முன்னே வந்து பணத்தை வாங்கி மடியிலே கட்டி கொண்டான். அவங்களாம் இந்த பர்ஸ்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, மடியில் வாங்கி அந்த பணத்தை போட்டுக்கினான். கார் செல்ல கூட்டம் சிதற அனுமார் தெற்காக நடக்க ஆரம்பித்தார். காரம் போயிடுச்சு, கூட்டமாக கொஞ்சம் கலைய தொடங்கிடுச்சு. அனுமன் என்ன பண்ணிட்டா, தெற்கா போகிறான். இவன் ஓடிப்போய் வாளை தூக்கி தோளில் வைத்து கொண்டான். குடுகுடுன்னு இந்த குட்டி பையன் வாழை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டான். ஆட்டம் இல்லாமல் அனுமர் நடக்க நடக்க தொடர்ந்து வந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. இந்த ஆட்டெல்லாம் என்ன முடிஞ்சிச்சுன்னா இன்னும் கூட்டம் என்ன பண்ணோம், கலையை தொடங்கினேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த தோலை தூக்கி இந்த அழகு பையன் தோல் மேலே போட்டுன்னு என்ன பண்ணுறான், தோலுக்கு ஏற்றி அனுமரையே பார்த்து கொண்டிருந்தான். இருந்தார் போல இருந்து அனுமர் துள்ளி பாய்ந்தார். இவன் தோளிலிருந்து வால் நழுவி தரையில் விழுந்தது. அதை பிடிக்க இவன் குனிந்தான். இவன் பாஞ்ச உடனே குட்டி பையன் தோல்லேருந்து கீழே விழுந்துடுச்சு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பையன் குனிஞ்சு எடுக்கிறான். அதை பிடிக்க இவன் என்ன பண்ணுறான், குனிந்தான். அனுமர் இன்னொரு பாய்ச்சல் பாய்ந்து வேகமாக ஆடம்பரிச்சார். இது எப்படி குரங்கு வந்து இங்கேருந்து அங்கே தாவி 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 பாயமோ அதே மாதிரி அருமன் வேஷம் போட்டு வந்திருக்கிறோன்னு என்ன பண்ணுறான், குரங்கு சட்டை செஞ்சு கொண்டு இருக்கிறான். வர வர ஆட்டம் துரிதத்திற்கு யாரும் இல்லை, இருந்தாலும் அவன் கை கால் நிற்கலை. ஆட்டக்காரன் ஆடிக்கிட்டே இருக்கான். பதுங்கியும் பாய்ந்தும் ஆடினான். ஆட ஆட புழுதி புகை போல எழும்பிற்று. மண்ணெல்லாம் டஸ்டெல்லாம் ஒரு புகையாக கிளம்பிடுச்சான். கழுத்து மணி அருந்து கீழே விழுந்தது. பார்த்துருப்பீங்க நீங்கள் கூட பாருங்கள், இந்த பொங்கல் டைமில் தான் நிறைய பேர் வருவாங்க பாருங்கள் நீங்கள். மணி அவர் ஆடினாடுத்த கழுத்துலேருந்து மணி கூட அருந்து கீழே விழுந்துச்சான். ஒன்றையும் பொருட்படுத்தாமல் ஆட்டத்தில் தன்னை இழந்தவனாக ஆடினான் இந்த ஆட்டக்காரன். மேளமும் நாதஸ்வரமும் அவர் ஆட்டத்தோடு இணைந்து செல்ல முடியவில்லை. அவ்வளோ ஸ்பீடாக ஆடிட்டாராம். அவர் தடுமாறி விட்டது. மேல் மூச்சு வாங்க அனுமர் ஆட்டத்தை நிறுத்தினார். மேளமும் நாதஸ்வரமும் நின்றன. அவர் நின்ன உடனே மேத நாதஸ்வரமும் டக்கு நின்று போச்சு. அயற்சியோடு மேலக்காரன் தோளிருந்து தவுளை இறக்கி கீழே வைத்தான். வெயிட்டு தானே, இவர் ஆட்டம் முடிஞ்சோடனே இவன் கழுத்துலேருந்து அந்த மேளத்தை இறக்கி வச்சான். ஆட்டம் முடிந்தது. தீர்மானம் ஆகியது போல எஞ்சி இருந்த கூட்டமும் அவரே மிச்சன 1-2 பேர் இருப்பாங்க, அவங்களும் பிரித்து போயிட்டாங்க. அவசரமாக கலைய ஆரம்பித்தது. அனுமர் வாயால் மூச்சு விட்டு கொண்டு ஆலமரத்தில் சாய்ந்து கொண்டார். மேலக்காரன் ஆட்டத்தில் சேர்ந்த பணத்தை கணக்கு பார்த்து பிரித்தான். அனுமாரிடம் அவன் பங்கை நீட்டினான். அவன் ராமுவிடம் கொடுக்கும்படி சைகையை காட்டினார். மேலக்காரன் 1 முறை 2 முறை எண்ணி ராமுவோட பணத்தை கொடுத்தார். எல்லாரும் போயிட்ட பிறகு என்ன பண்ண, மேலக்காரன் அந்த தவியில் தூக்கி கீழே வச்சுட்டு பணத்தை எல்லாருக்கும் பிரிக்கிறாங்க. பிரித்த உடனே அனுமன் வேஷம் போட்டவனுக்கு பார்க்குறான், இருந்தால் உன்னோட பங்குன்னு சொல்லி அந்த மேலக்காரர் கொடுக்குறாரு. அப்போ கூட இப்போ வாங்காமல் பக்கத்தில் இருந்த ராமு, அவன் நாதஸ்வரம் வாசிக்கிறவனா இருந்திருப்பான் போல இருக்கு. ராமு அவன்கிட்ட கொடுக்க சொல்கிறார். சைகையில் காட்டார். அவன் வாங்கி வச்சுக்கிறான். சரி, மரத்தில் சாய்ந்து நின்றிருந்த அனுமர் நடக்க ஆரம்பித்தார். அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரீயாக நடக்க ஆரம்பித்தார். ராமு புழுதியின் புரண்ட வாளை அவசரம் இல்லாமல் வந்து மெல்ல தூக்கினானா. அவங்க குரூப்லேயே இருக்கிற ராமுன்றவனா என்ன பண்ணுறான், அனுமனோட வாளை கொஞ்சம் நல்லா சுத்தமாக வச்சா தானே இன்னொரு ஆட்டம் ஆட முடியும். அது தூக்கி பொறுமையாக எடுக்கிறானா. சுமை தாங்கி கல் மீது உட்கார்ந்த அழகு அனுமர் போவதை பார்த்து வேகமாக கீழே குதித்து வந்து வாளை எடுத்து தோளில் வைத்து கொண்டானா. அனுமர் சரி, இப்போ அந்த ஊருக்கார் பையன் தானே இப்போது அழகு அந்த ஊருக்கு வந்திருக்கான். அனுமர் போகிறத பார்த்து குடுகுடு ஓடி வந்து கீழே அந்த வாளை இவன் என்ன பண்ணானா, தன்னுடைய கீழே குதித்து அந்த வாளை எடுத்து அவன் தோளில் வச்சுக்கிட்டான். வாழை தூக்குறதுக்கு அவ்வளோ ஆசைப்பட இருக்குது. ஆற்றங்கரையொட்டி ஒரு சின்ன கோயில் இருந்துச்சு ஆத்தங்கரில். என்ன கோயில் என்று இவனுக்கு தெரியவில்லை. கோயில் தூணில் சாய்ந்து கொண்டு அனுமர் உட்கார்ந்தார். அவன் ராமுவோடு வாளை கீழே போட்டுவிட்டு கையை மாறி மாறி உதறிக்கொண்டான். அனுமர் கால்களை நீட்டி நன்றாக தூணில் சாய்ந்து பெரிதாக கொட்டாவி விட்டாரான். இந்த வாழை தூக்கி திருப்பி அந்த வாளுன்னே சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த கதை முழுவதும் கீழே போட்டுட்டு கையை உதறிட்டு அந்த கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய கல்லில் நல்லா சாஞ்சு உக்காடுறாங்க. காலை நல்லா நீட்டி, ஏன்னா ஆடி கால் வலிக்கல பெரிய கொட்டாவி வந்துடுச்சு அனுமன்காரனுக்கு. அனுமார் நிமிர்ந்து உட்கார்ந்த வாளை பிடுங்கி
போட்டாராம். வால் டிஸ்டர்பாக இருக்கும்ல, அவ்வளோ பெரிய வால் சுருட்டுற அளவுக்கு பிடிக்கி தூக்கி போட்டாராம். அப்புறம் வாய், இடுப்பு, வேட்டி, மார்பு கச்சை, ராமர் படம், கால் சதங்கை, கை சதங்கை ஒவ்வொன்றையும் எரிச்சலோடு வீசி எறிவது போல இவனுக்கு தோன்றியது. இந்த பையனுக்கு தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி அந்த அனுமர் படம் கழுத்தில் மாட்டியிருப்பாங்க, இடுப்பில் பெல்ட் மாதிரி கட்டியிருப்பாங்க, வலதுபுறம் இடதுபுறமாக. அப்புறம் மார்பு கச்சை, இதெல்லாம் சதங்கை ஒளி, கொலுசு, அந்த பெரிய பெரிய சதங்கை காலில் அதெல்லாம் தூக்கி வீசி எறிகிறாரு. இந்த பையன் பார்த்துட்ருக்கான். அனுமாருக்கு என்ன ஆகிவிட்டது என்று தன்னையே கேட்டுக்கொண்டானா. இருமல் வந்தது. விட்டு விட்டு இருமி காரி உமிழ்ந்தான. இவனுக்கு அழுகை வருவது போல இருந்ததான். இவனை பார்த்தார். இவன் அனுமரை பார்த்து சிரித்தான். கிட்ட வர சொல்லி சைகை காட்டினார். மெதுவாக அருகே சென்றானா இந்த பையன். கையை பற்றி கொண்டு, ஆட்டமெல்லாம் பார்த்தியா என்றார். பார்த்தேங்க, ரொம்ப ஜோருங்க. அவர் இருமுறதை பார்த்து இந்த பையனுக்கு அழைய வந்துச்சான். கிட்டவான்னு சொன்ன பிறகு, என்னடா ஆட்டெல்லாம் பார்த்தியா? நான் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்கிறான். வாலில் நெருப்பு வச்சுக்கிட்டப்போ ஊரே எறிவது போல தெரிஞ்சிச்சு அப்படின்னு இந்த பையன் சொன்னானா. அனுமர் கையை தரையில் அடித்து பெரிதாக சிரித்தாரா. சிரிப்பு இருமலாக மாறியது. இரும்ப கண்களில் நீர் முட்டியது. எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ரொம்ப ஆசைங்கன்னு சொல்கிறாராம். இவர் என்னது, சிரித்த உடனே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. இந்த பையன், ஐயோ இந்த நெருப்பு வச்சுக்கணும் ஊரே எரிஞ்சிடும் நான் நினச்சேன், நான் நல்லா ஆடினீங்கன்னு சொல்கிறான். அப்புறம் எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணுன்னு ஆசைன்னு இந்த குட்டி பையன் சொல்கிறேன். அப்படியா, எங்கே ஒரு சின்ன ஆட்டங்காட்டு போடலாம், உனக்கு வருமா நான் பார்க்குறேன்னு சொல்லி இந்த அனுமன் இந்த குட்டி பையனை ஆட வைக்கிறாரு. எழுந்த தரையில் கிடந்த வாளை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு சதங்கை எடுத்தான். அனுமார் எழுந்து நின்று பெரிதாக இவனுக்கு பயம் உண்டாக்கும் வரையில் சிரித்தாரான். ஒரு குட்டி பையன் எதிர்க்கு இவ்வளோ பெரிய ஆள் சிரிச்சா எப்படி இருக்கும் பாருங்க. கையில் இருந்த சதங்கை கீழே நடுவ அச்சத்தோடு அனுமரை பார்த்த குட்டி பையன் பயந்துட்டு கையில் இருந்த சதங்கை ஒளி வச்சுருந்தானா அது கீழே பட்டு பயப்படுறான் அவரை பார்த்து. அனுமர் தூணில் சாய்ந்து, பரவாயில்லை கட்டிக்கிட்ட ஆடு அப்படின்றாரான். சரி கட்டினப்பா, நீ ஆடு. காலில் சதங்கையை சுற்றி கண்டு அனுமர் மூஞ்சியை எடுத்து மாட்டிக்கொண்டார். அனுமர் மொகன்ட்டு ஒரு மாஸ்க் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து மாட்டிட்டு கண்டதையெல்லாம் மறுபடியும் மனதில் இருத்தினான். அவன் பார்த்தான் பாருங்க, இவன் ஆடந்து எல்லாத்தையும் அவன் மனசில் நிறுத்தி ஒரு ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டான். சரிங்களா? ஆரம்பித்த உடனே எங்கே பாருங்கள், முதலில் மரத்திலிருந்தே கீழே குதிக்கும் ஆட்டத்தை ஆடினான். இவன் ஆட்டம் தாளத்திற்கு ரொம்பவும் இணங்கி வருவது அனுமருக்கு மகிழ்ச்சி அளித்ததா. ஐயோ பரவாயில்லையே, நம்மள மாதிரி ஆடுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சான். சரி, அனுமருக்கு முகத்தை சுளித்தார். இவன் ஆட்டம் பொறுக்க முடியாது. எதுக்கு இப்படியே தலையாசிக்கிட்டே வரப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சான், அப்படியே அந்த கரணெல்லாம் மாற ஆரம்பிச்சுதான். அவன் போக்கில் குட்டி பையன் தானே, அவன் போக்கில் ஆட முடிச்சுன்னு இவருக்கு முகம் மாறிடுச்சா. இங்கே பாரு, அனுமர் தாவி குதித்து முன்னே மெல்லே அடி போட்டு ஆடத் தொடங்கினார். லேசாக ஆரம்பமான ஆட்டம் சில நொடிகளிலே துரிதகதியில் இறங்கியது. இவன் கண்ணுமிக்காமல் ஆட்டத்தையே பார்த்து கொண்டிருந்தான். துள்ளியும் பாய்ந்தும் பெருங்குரலில் ஊர் நடுங்க கூச்சலிட்டும் ஆடிய அனுமர் வெற்று வெளியில் ஒரு சின்ன பையன் முன்னே ஆடுவதை திடீரென உணர்ந்து வெட்கமுற்றவனைப் போல ஆட்டத்தை நிறுத்திவிட்டு, என்ன பார்த்துக்கிட்டியா என்று கேட்டாராம். பேச்சு தொனி மாறி இருப்பதை கண்ட அழகு தலையசைத்தான். ஒரு இந்த பையன் ஆட்டம் சரியில்லை, உடனே எழுந்து என்ன பண்ண ஒரு நல்லா ஆட ஆரம்பிச்சான். நான் பையனுக்கு அதுக்கு இப்படிலாம் ஆடக்கூடாது, இப்படி தான் ஆடணும் அப்படின்ட்டு நல்லா சூப்பராக நல்லா ஆடி முடிச்சு. ஐயோ நம்ம ஒரு குட்டி பையன் முன்னாடி ஆடுறமே நினச்சிட்டு நைஸாக ஆட்டத்தை மாற்றிட்டு என்ன பண்ணிட்டாரா, என்னடா பார்த்துனியா இப்படி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி மாற்றிட்டு இருக்கிறாரு இவர். அடுத்தது பாருங்க, எங்கே இப்போ ஆடு பார்க்கலாம் சொல்லிட்டாரா. அழகு ரொம்ப நிதானமாக ஆடினான். அனுமர் தன்னை மீறிய சந்தோஷத்துடைய பேஷ் உடனே பிடிச்சிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டாரா. அவராய் பரவாயில்லையே, பார்த்தோடனே கற்றுக்கினியே. அவர் உற்சாகம் இவனை களிப்புற வைத்தது. துள்ளி முன்னே வந்தான். வாளால் பந்தம் கட்டி ஆடுற ஆடு அப்படின்னு சொன்னார். அழகு சாய வேட்டியை வாளில் துணியில் சுற்றி நெருப்பு வைத்தானா. அவனை என்ன பண்ணுறான், வாளில் நெருப்பு சாய வேட்டி கருகி அணிந்தது. நம்ம அப்பாங்கெல்லாம் கட்டுவாங்களே, அந்த வேட்டி முனையில் கட்டிட்டு நெருப்பு வச்சு நாடுறான். அது கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சு போச்சு. வாயால் ஊதி நெருப்பை கனிய வைத்து பெரிதாக கத்தி கொண்டு அனுமரை நோக்கி பாய்ந்தான். ஊதுனா நெருப்பு வரல, அந்த மாதிரி ஊதுனவன கத்தி கொண்டு அனுமரை நோக்கி பார்க்குறான். கண்களை மூடி வாயால் மூச்சு விட்டு கொண்டிருந்த அனுமர் திடுக்கிட்டது போல கண்கள் விழித்தார். அழகு கைகளை முன்னே நீட்டி சிரித்தான். இவன் சிரிப்பு அவனுக்கு எரிச்சலை ஊட்டியதான். மாடில் இவன் ஆடினே இருக்க, இந்த ஆள் தூங்குறான்.
தூங்கிட்டே இருக்கிறப்ப இந்த பையன் கிட்ட வந்து சிரிக்கிறான். சிரித்து அந்த சத்தத்தை கேட்டு தூக்கத்திலிருந்து எழுந்து, இவர் ஏற்கனவே மூக்கில் மூச்சு விடலை, வாயில் மூச்சு விட்டுருக்கிறாரு இல்லையா, சிரிப்பு வந்தது. அவன் முன்னாடியே போய் இந்த குட்டி பையன் சிரிக்கிறான். மாறாத புன்னகையோடு துள்ளி துள்ளி கையும் காலும் குழந்தை நிலையை ஆடினான். அனுமார் இவனை உற்று பார்த்தார். மனம் கண்ணிலே எழுந்தது. கைகளை தரையிலே ஓங்கி அடித்தார். அழகு முன்னே வந்து பாய்ந்து பின்னால் காற்றில் மிதப்பது போல சென்றான். அவனுக்கு ஆடி ஆடி அப்படி எப்படின்னு காற்றுல மதகிற மாதிரி இருந்தான். அனுமரால் உட்கார்ந்து முடியவில்லை. எழுந்து அம்பு போல முன்னால் பாய்ந்தார். இவன் ஒரு கணம் நிதானித்து விரிந்த அனுமார் கை இடுக்கில் புகுந்து வெளியே சென்றான். இந்த மாதிரி இவங்க 2 பேரும் மாறி மாறி ஆடிட்டு இருக்காங்க. கை இடுக்கில் புகுந்து வெளியே வந்தானா. நம்ம காலில் கூட பூந்து சின்ன வயசில் விளையாடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி விளையாடுறாங்க. அனுமர் தரையில் கையுன்றி சமாளித்து நின்று வறுமை நிறைந்த மனதோடு இவனை திரும்பி பார்த்தான். திரும்பி அழகு பற்களெல்லாம் வெளியே தெரிய சப்தமாக சிரித்து கைகளை ஆட்டி எம்பி எம்பி காற்றில் மிதிப்பது போல முன்னே வந்தான். இந்த குட்டி பையன் இந்த சேஷ்டெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிச்சு. சரி, அனுமர் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். அருகில் வந்த அவன் தலையை ஒயிலாக ஒரு வெட்டி பின்னுக்கு சென்றான். அந்த ஆள் எப்படி பண்ணார், மேலேருந்து குதிக்கிறது, முன்னாடி போகிறது, அதே மாதிரி இவனும் நடக்க ஆரம்பிச்சிட்டான். என் ஆடலோ எனக்கா பாச்சா காட்டுது. அனுமர் கத்தி கொண்டே அவனை பிடிக்க பாய்ந்த. எனக்கே நீ வந்து காமிக்கிறியா அப்படின்ற மாதிரி இவனை பிடிக்க ஆரம்பிச்சாரான். ஓடி அவன் குடிந்து பிடியில் சிக்காமல் நழுவு அனுமர் கால்களை பின்னிக்கொள்ள தரையில் விழுந்தாரான். அந்த குட்டி பையனை பிடிக்க போய் ஒரு தரையில் விழுந்தான். அழகு வந்து பாருங்க, அழகு அனுமார் விழுந்ததை கவனிக்காமல் தன் ஆட்டத்தில் மூழ்கியவனாக களிப்பும் உற்சாகமும் பொங்க வேகமாக ஆடிக்கொண்டிருந்தான். இதைங்க சொல்லி இவ்வளோ தூரம் அந்த பாய்ச்சல் என்ற கதையில் முடிக்கிறாங்க. இதுதான் இந்த பாய்ச்சல் கதையில் நமக்கு முழுமையாக சொல்லப்பட்டது. நூல் வெளியீடு வந்து தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து நமக்கு பாய்ச்சல் எடுக்கப்பட்டிருக்குது. இதன் ஆசிரியர் கந்தசாமி. இவர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவரா. இந்த ஆசிரியர் இந்த கதை நமக்கு எழுதி கொடுத்தவர். இவர் எழுதிய சாயவனம் புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றது. விசாரணை கமிஷன் எனும் புதினத்திற்கும் சாகித்ய அகாதமி இவர் பாருங்க அதுக்கு விருது கிடைச்சிருக்கு. சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றிருக்கிறார். 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளும் 11க்கும் மேற்பட்ட புதினங்களும் எழுதியிருக்கிறாரா இவர். தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி முதலிய நிறைய புதினங்கள் இவர் எழுதி முடிச்சிருக்கிறார். இந்த துணைப்பாடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி அனைவருக்கும்.